உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இன்னும் 15 ஆண்டுகளில் இளையவர்களை விட வயது முதிர்ந்தவர்கள் அதிகம் உள்ள நாடாக இந்தியா மாறிவிடும் வாய்ப்புகள் அதிகம். எனில் முதியவர்களுக்கான சமூக சூழலை உருவாக்கி வைத்திருக்கோமா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். 60 வயதிலும் வேலை கிடைக்குமா என்று இயங்கும் தொழிலாளர்களை நாம் சந்தித்த போது இப்படிதான் தோன்றியது. ஓய்வில்லாமல் உழைத்த உடல் தளர்ந்து விட்டது, நரை கூடிவிட்டது. முதுமை அண்டிக் கொண்ட போதிலும் வயிற்றின் பசி ஓய்வெடுக்க விடுவதில்லை. தன் பசியையும் தன் குடும்பத்தின் பசியையும் போக்கிக் கொள்ள இந்த மூதாட்டி இன்னும் தையல் இயந்திரத்தை மிதித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சி கருமண்டபத்தில் வசிக்கும் இவர் பெற்றோரை இழந்த தனது 2 பேர குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகளை தைத்து கொடுக்கும் வேலையை செய்து வந்த நிலையில் இப்போது 60 வயதை காரணம் காட்டி இவருக்கு வேலை இல்லை என்று மறுக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளையுமே நான் இதில் தான் படிக்க வச்சு அதில் கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்தேன். அதில் ஒரு பொண்ணு கூட இறந்துட்டா. அவளோட 2 பிள்ளைகளையும் 10வது 11வது போகையில் அவள் அம்மா இறந்துட்டான். ஆனால் இதில் இருந்து தான் வாழ்க்கையிலே என்னோடய வாழ்க்கை ஓடுனது. ஆனால் இரவும் பகலுமா தைச்சி கொண்டு போய் கொடுப்போம். அப்போல்லாம் எங்களுக்கு 2 செட்டு தான். 2000 ரூபாய்க்கு தைச்சோம்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி 16,000க்கு தைச்சாலும் கூட விலைவாசிகளனால இதாகிடுச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு 60 வயசை தான் காட்டுறாங்களே ஒழிஞ்சு வேலையினுடைய நுணுக்கத்தை சொல்ல மாட்டேன்றாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்களும் கேட்டு பார்த்தோம், இது பண்ணணும். கலெக்டர்கிட்டையும் 3 முறை மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு நல்ல ஒரு பதில் இல்லை. வேலை கொடுத்தாலும் அதை நம்பியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இனிமேல் பட்டு நாங்கள் வெளியில் போய் எங்கே போய் வேலை தேட முடியும்? வேலை எங்களுக்கு கிடைக்காது இல்லையா? வீட்டு வேலையும் போய் செய்ய முடியாது. தனது வாழ்வின் நீண்ட காலத்தை தனது வீட்டுக்குள் இருந்த தையல் இயந்திரத்தோடு தன்னையும் ஒரு இயந்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார் புளோரா. முழு பேண்ட் தைக்க 46 ரூபாய் 15 காசுகள், சட்டை 23 ரூபாய் 10 காசுகள், ஜாக்கெட் 16 ரூபாய் 60 காசுகள், சுடிதார் 23 ரூபாய் 8 காசுகள் என மிக குறைந்த கூலியில் பள்ளி சீருடைகளை தைப்பதுதான் புளோரா உள்ளிட்ட காவேரி மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் வேலை. ஆனால் புளோரா உள்ளிட்ட 50 பெண்களுக்கு அவர்களின் 60 வயதை காரணம் காட்டி வேலை மறுக்கப்படுவதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் அல்லது வாழ்வாதாரத்திற்கு வகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்கிறார்கள் இந்த முதிய பெண்கள். திடீர்னு எங்களை வேலையிலேருந்து நிறுத்தி விட்டாங்க. மறுபடியும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி என்னன்னு கேட்க போனாக்கா எங்களுக்கு இதுவரையிலும் இது பண்ண இடையில 10 துணியை கொடுத்து எங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. ஆனால் துணி கொடுத்தாங்க, திரும்ப நிறுத்துறாங்க, இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழி வேணும். ஒன்றும் எங்களுக்கு வேலை வேணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி செய்யணுமோ செய்து கொடுக்க சொல்லுங்கள். இதுதான் எங்களோட கோரிக்கை முக்கியமானது. எப்படி வாழ்வாதாரத்துக்கு எங்கே போகிறது? எந்த வேலையை தேடி போகிறது? இந்த வயசுக்கு மேலே நீங்கள் தான் கொடுக்கணும். 40 வருஷமாக தைச்சவங்களுக்கு எங்களை திடீர்னு வெளியே போச்சோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இல்லை எங்களுக்கு இது கொடுக்கல நாங்களாக்கும் எங்கள் குடும்பமே எல்லாமே இப்படியே நசிஞ்சு போக வேண்டியதாங்க. வேறு வழி இல்லைங்க. வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. கணவரால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என தங்கள் உழைப்பில் குடும்பத்தை காக்க வேண்டிய நிலையில் உள்ள இந்த பெண்கள் தங்கள் ஓய்வு காலத்துக்காக திட்டமிடும் அளவுக்கு சம்பாதிக்கவும் இல்லை, சேமிப்பதும் வாய்க்கவில்லை. கால ஓட்டத்தில் காவேரி கூட்டுறவு நிறுவனத்தில் புதிய நிர்வாகிகளும் புதிய உறுப்பினர்களும் வந்துவிட்டனர். இந்த 60 வயதில் பசிக்காகவும் குடும்பத்துக்காகவும் இனி யாரிடம் யாசகம் கேட்பது, எப்படி வாழ்வது என்ற கேள்வியுடன் நிற்கிறார்கள் இந்த பெண்கள். இவர்களுக்கு பதில் சொல்ல போவது யார்? புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.